ப்ரைஸ் காட். பார்த்தீங்களா, சைரன் வச்ச வண்டி போகுது, ஆம்புலன்ஸ் போகுது. நிறைய டைம் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் நம்மளை க்ராஸ் பண்ணி போயிருக்கோம். ஆனால் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணியிருப்போமா? அந்த குடும்பம் என்ன சந்திக்குது, என்ன கஷ்டத்துக்குள்ளார, எந்த பதட்டத்துக்குள்ளார போகுது அப்படின்ட்டு நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் அப்படி நடக்காது. பட் ஸ்டில் ஒருவேளை நம்மள அவங்களோட ஷூஸில் போட்டு பார்க்கணும். ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். அவங்க விஷயத்தில் அவங்க என்ன கஷ்டத்துக்குள்ளே போகிறாங்க. ஐயோ, அடுத்து என்ன நடக்குமோ? ஒருவேளை அவங்க தகப்பன் இருக்கலாம். ஐயோ, அப்பா தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து தூணாக இருக்கிறாங்க. அப்பா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு ரொம்ப ஒரு பயத்தில், ஒரு கலக்கத்தில் அப்படி போயிட்டு இருக்கலாம். ஒரு வேளை அவங்களோட தாயாக இருக்கலாம். அம்மா தானே நமக்கு எல்லாமே அப்படின்ட்டு இருக்கலாம். ஒரு சிங்கிள் பேரண்ட், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கலாம். ஏதா இருக்கட்டுமே, ஒரு வேளை ஆக்சிடெண்ட், ஏதாவது ஒரு காரியம். அந்த நேரத்தில் நம்மளை க்ராஸ் பண்ணி போகிறாங்கன்னா, அதுக்காக நம்ம எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட சின்ன சின்ன ஜெபத்தையும் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். ரொம்ப குட்டி ஜெபமாக இருக்கும் இருந்தாலும் கூட, அப்பா அந்த ஃபேமிலி கூடவே இருங்க ராஜா. நீங்கள் அவங்க என்ன கஷ்டத்துக்குள்ளார போகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் அவங்க கூட கண்டிப்பாக இருக்கணும். அவங்க எந்த மதத்தால்னு எனக்கு தெரியல. அவங்க எந்த எதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துவாங்க. எப்படியாவது சீக்கிரமாக சுகமாகி வீடு திரும்பணும் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் கண்டிப்பாக ஒரு லைஃப்பை மாற்றும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது வந்து கொண்டு தேவன் வந்து இந்த ஜபத்தை வந்து பயன்படுத்துவார், நிறைவேற்ற செய்வார். நமக்கு தெரியாது மேபி, ஆனால் அதுக்கான ரிவார்ட் நம்ம மேலே கிடைக்கும். இந்த மாதிரியான காரியம்லாம் நிறைய டைம் நம்ம நான் இதெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து நான் இது மாதிரி தான் வண்டியில் போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு யாரோ ஒரு அங்கிளோ அண்ணனோ ஞாபகம் இல்லை. அவங்க வந்து டக்குன்னு நெஞ்சில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. எனக்கு தெரியல எனக்கு அவங்க ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா. ஆனால் இப்படி வச்சு ஒரு நிமிஷம் பார்த்து அந்த ஆம்புலன்ஸை பார்த்து ஒரு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுலேருந்து ஆமாம்ல நம்மளும் ப்ரேயர் பண்ணலாங்க அப்படின்ட்டு. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு அந்த மாதிரி யோசித்தாலும் கூட அவர் அப்படி பண்ணப்போ தான் வந்து எனக்கு வந்து நம்மளும் ப்ரேயர் பண்ணலாம். ஒருத்தங்க அந்த ஜெபம் ஏதாவது ஒரு வகையில் நமக்குமே திருப்பி வந்து சேரும் இல்லையா? நம்ம ஒரு வேளை அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்னா, அந்த வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்காண்டி ப்ரேயர் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு இல்லையா? அந்த சின்ன சின்ன ஜெபமும் வந்து நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு வகையில் எந்த மனுஷனாலாவது நமக்கு ஒத்தாசை வந்து சேரும் இல்லையா? அதனால் அதுலேருந்து தொடங்கினேன். நானும் கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இயேசுவே, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அவங்க கூடவே இருங்க, உம்முடைய சித்தம் என்னவோ அதைப்படியே நடத்துங்க, அவங்க கூட நல்ல ஆறுதலாக பலனாக இருங்க அப்படி சொல்லிட்டு. அதற்கு தானே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறதுனால தேவன் இப்படிப்பட்ட ஜெபத்தை கண்டிப்பாக அங்கீகரிப்பார். நீங்களும் இதை ட்ரை பண்ணி அவங்க கண்டிப்பாக. ஆமென்.